நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதில் உறுதியாக இருக்கணும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் ஒருத்தர் வாசி. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் அப்படின்னா யாரு சொல்லுங்க? மூடர்னு யாரு? ஓகே, வெரி குட். முட்டாள்கள் அப்படிதானே? முட்டாள்கள் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறாங்க. அது எப்படி வேதவசனம் சொல்ல? நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ளனா எந்த நடையை காத்துக்கணும்? ஸ்டைலாக நடந்தவர் அந்த நடையா, இல்லை நடிகர் மாதிரி நம்ம நடக்கிற நடையா, இல்லை காலை இழுத்துக்கிட்டே போகிற ஒரு மாதிரி வித்தியாசமா அந்த நடையா? இது எந்த நடை குறித்து வேதம் சொல்லுகிறது? தேவாலயத்துக்கு வரும்போது உன் கவனமெல்லாம் எங்கே தெரியுமா இருக்கணும்? இது வேதவசனம் சொல்லுகிறது. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை நீ காத்துக்கொள்ளணும். ஏன் தேவன் ஆலயத்துக்கு போய் நடையை காத்துக்கொள்ளணும் தெரியுமா? இன்னைக்கு நீங்க பார்க்குற அநேக மனிதர்கள் யாரை வேணாலும் இருக்கலாம். நான் பெரிய திறமசாலி, பெரிய உடம்பு, நான் ஃபிட்டாக வச்சுருக்கிறேன், நான் ஜிம்பாடியாக இருக்கிறேன், எனக்கு கராத்தே தெரியும், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என்கிட்ட நிறைய ஆஸ்தி அந்தஸ்து இருக்குது, என் மனைவி அழகானவங்க, என் பிள்ளைங்க அழகானவங்க, 1000 விஷயங்கள் சொன்னாலும் உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் தேவன். அல்லேலூயா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என் சரீரத்தில் நான் ஆரோக்கியமாக நின்று பேசுறதுக்கு தேவையான பலத்தை கொடுக்கிறவர் தேவன். அப்போ இவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுத்தவர், இவ்வளோ ஜீவனை கொடுத்தவர், இந்த நாள் வரைக்கும் எனக்கு உணவை கொடுத்தவர், காற்றை கொடுத்தவர், படுக்கிறதுக்கு ஒரு இடத்தை தந்தவர், வீட்டை தந்தவர், மனைவி பிள்ளைகளை தந்தவர், தேவையான பலத்தை தந்தவர், ஒரு வேலை பார்க்கறதுக்கு நல்ல ஃபேக்டரி, நல்ல ஒரு அதிகாரியில் ஓனரை தந்தவர் என் தேவன். அப்ப நான் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகுதுல்ல, அதுக்கு காரணம் என் தேவன். நான் சாப்பிட்டு காலையில் எழுந்திருக்கிறேன் இல்லையா, அதுக்கு காரணம் என் தேவன். இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கலையா, கைகால் ஆட்டிட்டு பேசிட்டு இருக்கலையா, அதுக்கு காரணம் தேவன். இந்த மெசேஜ் கேட்கிற இந்த டயத்துக்குள்ள எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் ஓடிட்டு இருக்காங்க தெரியுமா? உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. என்னை காப்பாத்துற ஆள் யாருமே இல்லையா? யாருமே கிடையாது. ஜீசஸ் ஒருவர் தான் உங்களை காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில என்னை தேவன் காப்பாற்றினாரு, அதனால நன்றியோட நான் இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டு யாராவது ஒரு மனுஷனை பார்த்து நீங்க எதை நன்றி சொல்ல விரும்புறீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், ஒருத்தருக்கு தான் நன்றி, அது என் ஆண்டவருக்கு தான் நன்றி, அவருக்கு மாத்திரம் தான் நன்றி சொல்லுவேன். என்ன ரீசன் கேட்டா, நான் உயிரோடு இருக்கிறேன், அது அவரால் தான். அல்லேலூயா. என் வாய் ஒரு பக்கம் கோணிக்கிருச்சுன்னா நான் பிரசங்கம் பண்ண முடியுமா? இந்த வாய் எல்லா நரம்புகள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது தெரியுமா? நான் சாப்பிட்ட சாப்பாடு இல்லை, என்னை தாயின் கருவிலே நான் உருவாதற்கு முன்னமே என்னை பெயர் சொல்ல அழைத்ததே. நீங்க ஆண்டவருக்கு மாத்திரம் உண்மையுத்தமா இருந்து பாருங்க, அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. பொதுவா எல்லாரும் மனுஷனுடைய கவலை என்ன தெரியுமா? ஒரு வாலிப பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை, வாலிப ஆண் பிள்ளை, ஒரு 20 வயசு நெருக்கி அந்த 25 வயசுக்குள்ள ஒரு பிள்ளைங்க நீங்க கேட்டு பாருங்க, கவலையெல்லாம் லவ், கல்யாணம், காதல், கத்திரிக்காய், அங்க கூட்டு போகல, இங்க கூட்டு போகல, அந்த பின்னாடி வண்டியில் உட்கார வச்சுட்டு போகல, பால்கனியில் உட்காந்து படத்தை காமிக்கல, அப்புறம் என்ன செய்யல, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கல, இதை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 25 வயசுக்கு மேலே போகும்போது வாழ்க்கையில் நல்ல வேலை இல்லைன்னு ஒரு கவலை இருக்கும். ஒரு 30 வயசுக்கு மேலே போகும்போது குடும்பத்தை செட்டில் பண்ணணுமேன்ற கவலை. 40 வயசுக்கு மேலே போகும்போது இன்னும் கொஞ்சம் ஆஸ்தி சேர்க்கணும், இன்னும் கொஞ்சம் வீடு கட்டணும், இன்னும் கொஞ்சம் இடம் வாங்கணும் கவலை. ஒரு 50 வயசுக்கு போகும்போது அவன் தனிமையை தேட ஆரம்பிப்பான். 60 வயசு மேலே போயிடுச்சுன்னா அடிக்கடி தூங்கிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? என்னங்க தூங்கிட்டு இருக்கேன், சரி உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, 60 வயசுல இல்லை பாஸ்டர், இப்பயே நாங்கள் தூங்குறோம். பாதி பேர் எப்போ போனாலும் வீட்டுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. எங்க நைட்டு ஃபுல்லாக நைட்டு தூங்கினேன், பகலில் தூங்கினேன், ஏன் காலைல சாப்பிட்டேனா தூங்கிட்டேன், அப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிடுவேன், அப்போ நைட் சாப்பிட்டு தூங்கிடுவேன், தூங்கி டயர்டாகி மறுபடியும் தூங்கி ரெஸ்ட் எடுத்து டயர்டாக திரும்ப தூங்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தூக்கத்தையும் தந்தவர் தேவன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம், நீங்க தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயம் பல வகையான காரணங்கள் அசுத்தப்படும். அது எப்படி தெரியுமா? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்த வசனம் ஃபுல்லா வாசிங்க. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவது பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அதுல 2ஆம் வசனம் வாசிங்க. தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. ரொம்ப ரொம்ப கவனம் இது. எல்லா கிறிஸ்தவங்க, எல்லா சபைக்கு வர்ற பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் தவறுகிற ஒரு இடம் மனம் பதறது. ஒரு மனுஷன் மனம் பதறிட்டானா என்ன தெரியுமா ஆகும்? முதல்ல உங்க வாயின் வார்த்தையில கெட்ட வார்த்தை உங்களை அறியாம என்ன செஞ்சிடும்? வரும். சொல்லுங்க, வந்துடும்.
அது வரைக்கும் என் கணவர் தாங்க எனக்கு எல்லாமே, அவர் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க சொன்னவங்க மனம் பதறிச்சுன்னா யார்? இவனை கட்டிக்கிட்டா நான் நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? கிடையாது பாஸ்டர், நான் வேலை பார்த்து பொழைச்சிட்டு இருக்கிறேன். சில நேரம் மனம் பதறி பேசுற ஆட்கள் நான் கேட்டிருக்கிறேன் வார்த்தை. ஒரு அம்மா சொல்றாங்க, கல்யாணத்தன்னைக்கு கொஞ்சம் பூ வாங்கி கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் 25 வருஷம் ஆச்சு, என்னக்கா ஒரு நாளைக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருக்கீங்களா? மனம் பதறும் போது நம்ம அறியாம கோவப்பட்டுருவோம். மனம் பதறும்போது மற்றவங்க நம்ம காயப்படுத்திடுவோம். மனம் பதறும்போது உங்களுக்கு வேலை கொடுத்த ஓனரை நீங்கள் மனசுக்குள்ள என்ன பண்ணிடுவீங்க? நீங்கள் திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு பாடம் சொல்லி டீச்சரை திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் ஒரு டீச்சர் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கு, இம்சை கழுத்து அறுத்துட்டு இருக்குது. நீங்கள் மனம் பதறி இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவீங்க? என்னையா இருந்தார் கொலையா கொண்டுட்டு இருக்காரு, ஒரு டீல ஏதாவது போட்டு கொடுங்க போய் தொலையிட்டோம். ஒரு மனுஷன் மனம் பதறினா என் வாழ்க்கையே மாறி போச்சு. அது யாருன்னு பாருங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற செருப்பை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். போதும். இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசியோட பரிசுத்தம் எப்ப தெரியுமா இருக்கும்? ஒரு விசுவாசி பரிசுத்தமா இருக்கிறானா எப்ப கண்டுபிடிக்கலாம்? ஞாயிற்றுக்கிழமை தான் கண்டுபிடிக்க முடியும். பார்த்துருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெள்ளனை எந்திரிச்சு வேகமாக குளிச்சுட்டு அதுக்கு ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, வேகமாக ட்ரெஸ் போட்டு வேகமாக வருவாங்க. அந்த பரிசுத்தம் எவ்வளோ நேரம் நிற்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா? சர்ச்சு முடிகிற வரைக்கும் நிற்கும். டீ சாப்பிட்றது கூட இருக்காது, அப்பயே காணாமல் போயிடும் பரிசுத்தம். அந்த சர்ச்சு முடிஞ்ச என் ஆத்மாவே கர்த்தரை சோதரை சொன்ன உடனே அந்த பரிசுத்தம் என்னாகும்? காணாமல் போயிடும். எப்படி காணாமல் போகும்? ஒரு பையன் கையில் இந்த 10 முட்டை பூசர் எல்லாரும் கொடுன்னா அது போகும்போது யோசிப்பா, 10 தான் இருக்குது, அங்கே 20 பேர் இருக்கிறாங்க, நம்மளை பாஸ்ட் சேர்க்கவே இல்லையே, இதில் 10 இருந்தால் கொடுத்தா நமக்கு எப்படி கிடைக்கும்? பரிசுத்தமான என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பாஸ்ட் பின்னாடி வச்சிருப்பாரு, எடுத்து கொடுப்பாரு, இதை முதல் கொடுத்துட்டு வந்துடுவோம், அந்த ஒரு மைண்ட் செட் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வரும்போது செருப்பு கழட்டிச்சு உள்ளே வர்றீங்க. மோசே வந்து ஆண்டவர் செருப்பை கலட்டு சொல்லும் போது செருப்பை மாத்திரம் கலட்டல, தான் உள்ளத்தில் இருக்கிற பகையை கலட்டினா, விரோதங்களை கலட்டினா, ஜென்ம சுபாவத்தை கலட்டினா, தற்பெருமையை கலட்டினா, அக்கிரம சிந்தையை கலட்டினா, ஜாதி வெறியை கலட்டினா, மற்றொரு அற்பமா எண்ணுகிற தலை கணத்தை கலட்டி வச்சுட்டு தான் தேவனுடைய சமூகத்தில் வந்தான். இன்னைக்கு நாம செருப்பை கழட்டிட்டு உள்ள வரும்போது செருப்பு மாத்திரம் தான் வெளியே இருக்கு. உள்ள எதோடு வர்றோம்? கோபத்தோடு வர்றோம், எரிச்சலோடு வர்றோம், கணவனை பழி வாங்கன்னு நினைக்கிற எண்ணத்தோடு வர்றோம், அங்கே பக்கத்துக்காரனை குறித்து என்ன செய்கிறோம்? யோசிக்காம வர்றோம். இன்னொன்று யோசிப்போம், நான் விசேஷம் வச்சேன், அவன் எனக்கு மொய் போடவே இல்லை, நான் அவனுக்கு மொய் போட்டேன் திரும்ப போடவே இல்லையே. சபை முடிஞ்சு போகும்போது அவனை கேட்குற கேள்வியில் என்ன செய்யணும்? அது தேவனுடைய வல்லமையோடு போகணும். இங்கே வந்து போகும்போது ஜெபம் மட்டும் பரிசுத்தாவியோடு நிறைஞ்சு போகணும். கேட்குற 4 கேள்வியில் அவன் என்ன செய்யணும்? அவன் தொங்கிடணும். பரிசுத்தம்னு என்ன தெரியுமாங்க? நீ தேவாலயத்துக்கு வரும்போது உங்கள் நடையை காத்துக்கணும். சபைக்கு வரும்போதாவது நீங்கள் மற்றவர்களை குறை சொல்லாமல் வரணும். சில பேர் வீட்டில் ஞாயிற்று இருந்தால் சண்டையே ஆரம்பிக்கும். காலையில் பார்த்தீங்களா? ஞாயிற்று காலையில்னா அவங்க பிரச்சனை பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். வேகமாக எந்திரி, குழி, மரியாதையே சொல்லுவாங்க. அம்மா வந்து மகளை பார்த்து எந்திரி, டைம் ஆகுது. 2வது முறை டைமாக சொல்ல மாட்டாங்க, அந்த போர்வை பிடிச்சி இழுப்பாங்க, எந்திரி வேகமா, இன்னுமா படுத்திருக்க. 3வது முறை சனியனே உன்னாலதான் லேட் ஆகுது, வேகமா எந்திரி. அப்புறம் பிசாசுங்கிறது, குட்டி பிசாசுங்கிறது, இதுதான் நிறைய சாப்பிடாத திங்காதன்னு சொல்றது, என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பா. ஞாயிற்றுக்கிழமை சபை முடிஞ்ச உடனே திரும்ப வீட்டுக்கு போறதுக்கு சண்டையாயிடும். சமையல் பண்றதுக்கு ஒத்தாசைக்கு வரல, பாத்திரம் கழுவு ஒத்தாசைக்கு வரல, நீ அங்கே இருந்துட்ட, நீ யூத் மீட்டிங்ல உட்காந்துருக்க, நான் உனக்கு சமையல் பண்ணி போடணுமா? அப்படி நீ தின்னு பெரியாளா வரணுமா? மோசே செருப்பு கழட்டும் போது எல்லாத்தையும் கழட்டிட்டான். நாம உள்ள வரும்போது நம்முடைய பகையை கலட்டல, கோபத்தை கலட்டல, எரிச்சலை கலட்டல, பிடிவாதங்களை கலட்டல, ஜாதி வெறியை கலட்டல, மற்றவங்களை அற்பமா எண்ணுகிற விஷயங்களை கலட்டல, மற்றவங்களுக்கு தரக்குறைவை பேசுற வார்த்தைகள் நம்ம கலட்டி போடல. உள்ள வரும்போது அதெல்லாம் கலட்டி நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஜனங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. சபையில பாட்டு பாடுவோம், முறுமுறுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். முறுமுறுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ.
கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ஜீவ வார்த்தைகள் பிடித்துக் கொண்டு சுடர்களாய் உலகிலே ஒளி வீசுவோம். ஜீவ வார்த்தைகள் பிடித்துக் கொண்டு சுடர்களாய் உலகிலே ஒளி வீசுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். எலியா எத்தனை பேருக்கு தெரியும்? எப்போ பார்த்தீங்க கடைசியில் வர? சரி, எலிசா எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் எப்போ பார்த்தீங்க கடைசியில்? மனம் பதறி பேசிட்டா என்ன ஆகுன்றதுக்கு எலிசா மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எலியா எத்தனை வரங்களை பெற்றிருந்தாரு? ஒரு வரம் பெற்றிருந்தார், சரிங்களா? இப்போ எலிசா ரெட்டிப்பான வரங்களை பெற்றிருந்தார். இப்போ 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் வாசி. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்த போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது யாரு? யாரு? எலியா. அவர் ஒரு வரம் பெற்றவர், உதாரணத்துக்கு, சரிங்களா? இப்ப அதுல 23, 24 வாசிங்க. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரை நாமத்தினால் அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. பாருங்க, எலியாவை பார்க்கலும் இரட்டிப்பான வரங்களை பெற்றவன் எலிசா. இங்கே தன்னுடைய குருநாதர் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பின்னாடி அந்த பிரிவை தாங்க முடியாத துக்கத்தினாலே வரும்போது அங்கே இருக்கிற பிள்ளைங்க வந்து எலிசாவை பார்த்து கேலி பண்றாங்க. அங்க உடனே எலிசா மனம் பதறி அவன் சபிக்க ஆரம்பிச்சதுனா, இதனால காட்டிலிருந்து 2 கரடிகள் வந்து 42 குழந்தைகளை கொன்று போட்டது. ஒரு வரம் பெற்ற எலியா, அதை காட்ட 2 வரங்களை பெற்ற எலிசா 42 பிள்ளைகளை அவன் கொன்று போடுறான்னா தேவனுக்கு பிரியமா இருக்குமா? இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப ஏன் எலிசா சபிச்சார்? எலிசா சபிச்சதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு ஊழியக்காரன் ஒரு மனம் பதறி பேசிட்டா, ஒரு விசுவாசி மனம் பதறி பேசிடக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் மனம் பதறி பேசிடக்கூடாது. நம்ம ஜெபம் பண்றதுனால நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் இருக்கும்போது அந்த வாயின் வார்த்தையில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. உங்க பிள்ளைகளை பார்த்து நீ நல்லா இருப்பான்னா நல்லா இருப்பான். உங்க பிள்ளையை பார்த்து நீ கெட்டு போறேன்னா கெட்டு போவான். உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க சபிச்சீங்கன்னா நிச்சயமா அந்த சாபம் நிச்சயம் வரும். உங்க பிள்ளைகள் பார்த்து நீங்க ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னா நிச்சயமா ஆசீர்வாதமா இருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது தேவனுடைய பார்வையில் மிகவும் ஒரு வருத்தமான விஷயம். நம்ம தேவனுடைய பிள்ளைங்க மனம் பதறக்கூடாது. உலகத்தில் விலையேறப்பட்டது தெரியுமா? நம்முடைய சரீர ஆரோக்கியம் தான். என் நண்பர் ஒருவர், அவர் என்னோட கூட வேலை பார்த்தாரு, இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். நல்ல பாடி ஃபிட்டாக வச்சுருப்பார், நல்ல பாடி சரீரம் நல்லா ஃபிட்டாக வச்சுருப்பார், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுற மனுஷன், எந்த கெட்ட பழக்கம் இல்லை. திடீர்னு அவருடைய உடம்புல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. டாக்டர் ரொம்ப நாள் செக்அப் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் போனாங்க, கடைசியில் அவர் இறந்துட்டார். நான் யோசிச்சு பார்க்குறேன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, பாடி நல்லா ஃபிட்டாக வச்சுருக்க ஒரு மனுஷன் திடீர்னு இறந்து போனால், நமக்கு பாடி ஃபிட்டாக இல்லை, நாமளும் ஃபிட்டாக இல்லை, ஆனால் நம்ம உயிரோடு இருக்கிறோம். தேவனுடைய தயவினால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். இதை மாத்திரம் நீங்கள் உணர்ந்துக்கிட்டிங்கன்னா தேவனுடைய சபைக்கு வரும்போது புலம்பிக்கிட்டே வரமாட்டீங்க, வருத்தத்தோடு வரமாட்டீங்க, லேட்டாக வரமாட்டீங்க. ஒரு உற்சாகம் கரை புரண்டு ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க எலிசா மனம் பதறனால என்னாச்சு? 42 பிள்ளைங்க இறந்து போனாங்க. ஒரு வரம் பெற்ற எலியா பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டா 2 வரம் பெற்ற எலிசாவை எப்படி இறந்துருக்கணும்? இப்ப ஒரு வரம் பெற்ற எலியா பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. அதை காட்டில 2 வரம் பெற்ற எலிசா தேவனே வந்து என்ன பண்ணிருக்கணும்? அவரை கூப்பிட்டு போயிருந்திருக்கணும். ஆனா நடந்தது என்ன? வேதவசனம் சொல்லுது, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது. 2 ராஜாக்கள் 2:11 வாய்ச்சோம். ஒரு வரம் பெற்ற எலியா, அதாவது அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் இருக்கிற ரதத்தில்
சாவை காணாதபடிக்கு உயிரோடு பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் 2 ராஜாக்கள் 13:14 சொல்லுது. அந்த வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 13:14 வாசிங்க. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய், போது நல்ல கவனமா கேளுங்க. எலியாவை காட்டிலும் டபுள் மடங்கு வரங்களை பெற்ற எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியப்பட்டிருந்தார். இறந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு? ஒரு விஷயத்தை யோசிச்சிங்களா? எலியா ஒரு வரம் பெற்றவர், எலிசா டபுள் வரம் பெற்றவர். ஒரு வரம் பெற்ற எலியா பரலோகத்துக்கு சுழல் காற்றில் அக்னி ரதத்தில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா, அதை காட்ட ரெட்டிப்பான வரங்களை பெற்ற எலிசாவை தேவனே கூட்டு போயிருக்கணும், இல்லை தூதர்கள் கூட்டு போயிருக்கணும். ஆனால் இங்க மரண வியாதிப்பட்டு இறந்தார்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. வியாதிப்பட்டு இறந்தார். காரணம் என்ன? பல காரணங்கள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம், நாம் எதை விதைக்கிறோமோ அது நடக்கும். எலிசா மனம் பதறி இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பிள்ளைங்க கேள்வி பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கணும்? கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருக்கணும். ஒரு கிறிஸ்தவன் மன்னிக்கிறது தான் மேன்மை. அந்த இடத்துல எலிசாவால் மன்னிக்க முடியல. தன் குருநாதர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் எலியா. அந்த வருத்தத்தில் வந்துட்டு இருக்கிறான். உண்மையாகவே இப்போ நமக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டா நமக்கு வருத்தம் வருமா? வராது. இப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அக்னி ரதமும் குதிரையும் என்னை எடுத்துக்கொள்ளப்பட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நன்றி சொல். இப்போ ஒரு நிமிஷம் முடிஞ்சிரா அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு மரணம் தான் நமக்கு வேணும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் இங்கே எலிசா கண்கூடா பார்த்தவன், ஆனால் தன் சபிச்சதுனால 42 பிள்ளைங்க இறந்து போனாங்க. இது தேவனுடைய பார்வையில் ரொம்ப ரொம்ப ஒரு விசனமான ஒரு விஷயம், வருத்தமான விஷயம். அப்போ நாம நம்முடைய குடும்பத்தில் மனம் பதறி பேசிட்டா அங்கே என்ன நடக்கும்? வாயின் வார்த்தையில் ஜீவன் இருக்கிறனால நீங்க மனம் பதறி எதை பேசுறீங்களோ அதாங்க என்ன செய்யும்? நிச்சயமா நடக்கும். நல்ல வேளை ஆண்டவர் உங்களை காப்பாத்தினார். லூஸ் ஆனது தேவன் டைட் ஆகிட்டார். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, விளையாட்டை பேசுற வார்த்தைக்கு ஜீவன் இருந்தா மனம் பதறி பேசும்போது என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அந்த இழப்பு என்ன செய்ய முடியாது, சரி பண்ண முடியாது. ஒரு மரத்தை நீங்க வளர்க்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட வளர்ந்ததுக்கு பின்னாடி திடீர்னு கோவப்பட்டு பிடிங்கிறீங்க. பிடிங்கி கீழே போட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் நட்டா தண்ணி ஊற்றுனா மரம் வளருமா? அந்த விளைவுகள் நிச்சயமா அதில் இருக்கும். நீங்கள் மனம் பதறி உங்கள் மனைவியோ உங்கள் கணவனையோ உங்கள் பிள்ளைகளையோ சபிச்சிடாதீங்க. அதனால் வரக்கூடிய விளைவுகளுக்கு பொறுப்பு நீங்கள் தான். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கோபப்படும் போது மனுஷன் என்ன செஞ்சிடறான்? தன் நிலை மறந்து கோபப்பட ஆரம்பிச்சிடறான். இங்கே வேதம் சொல்லுது 2 ராஜாக்கள் 13:14 அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. 13:14. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தான். நல்லா போதும். நீங்க எவ்வளவு வரம் பெற்றாங்க என்பது முக்கியம் இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க எவ்வளவா கீழ்ப்படின்றதுதான் முக்கியம். உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க பார்க்குற வேலையில ஓனருடைய கண்கள் தயவு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? உங்க கடன் பிரச்சனை அத்தனையும் மாற வேண்டும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்க பேர பிள்ளைகள் நீங்க மாற வேண்டும், ஒரு பார்க்க வேண்டும் நீங்க நினைக்கிறீங்களா? முதலாவது நீங்க தேவனிடத்துல முழுவதும் ஒப்புரவாகிடணும். எந்த சூழ்நிலையிலும் எந்த மனுஷனையும் மனம் பதறி பேசியிருந்தால் நீங்க முதல்ல மன்னிப்பு கேட்டணும். நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்க குடும்பத்தை தேவன் மன்னிப்பார். நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பிளெஸிங் பார்ப்பீங்க. நீங்க மனம் பதறி கொஞ்சம் கட் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில குடும்பம் செழிப்பதை நீங்க பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்க மெயினான காரணம் நம்ம மனம் பதறவே கூடாது. மனம் பதறும் போது நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா உங்களுக்கு தெரியாம நீங்களே அம்மாவை காயப்படுத்துவீங்க, அப்பாவை காயப்படுத்துவீங்க, கணவனை காயப்படுத்துவீங்க, உங்க தங்கச்சியை காயப்படுத்துவீங்க, அக்காவை என்ன பண்ணி நீங்க காயப்படுத்துவீங்க. மனம் பதறிட்டா அக்கா தங்கச்சி வரக்குள்ள சண்டையை யாரும் செய்ய முடியாது, மாற்ற முடியாது. சாதாரண அதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்பாங்க, எதுக்காக சண்டை வந்து? சின்ன ரிப்பனுக்காக சண்டை வந்திருக்கும். பார்த்தீங்களா? சின்ன பின்னியூஸ்க்காக சண்டை வந்திருக்கும். ஏன் செருப்பு அவள் போட்டுட்டா, அவ்வளோதான். ஒன்று அந்த செருப்பு என்ன பண்ணுறது, அத்து போட்டுறது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பையன், அவனுக்கு எனக்கு சின்ன அடிக்கடி பிரச்சனை வரும். அவன் என்னை அடிச்சிருவான், நான் அவனை அடிக்க முடியாது. அவன் பயங்கரமாக அடிப்பான் என்ன. அவனை எப்படி பழி வாங்குறது? உட்காந்து யோசிச்சுட்ருக்கிறேன் வீட்டு ஃபுல்லாக. 6 வயசு, அது 6வது படிக்கும்போது என்ன வயசு? 12 வயசுல பெரிய கிரிமினலாக மாறிட்டோம் நம்ம. உட்காந்து யோசிச்சு ஒரு முடிவு வந்தது, சரியான முடிவு. அவங்க அம்மா அவனுக்கு ஒரு நோட்டு வாங்கி கொடுத்தா கூட 4 அடி அடிச்சு தானே செய்வாங்க, நோட்டு வாங்கி கொடுப்பாங்க. அவன் படத்துக்கு முன்னாடி மெதுவாக வீட்டுக்குள்ளே போனேன். இப்போ லைட்டு கரண்ட் ஆஃப் எதுவுமே கிடையாது. மெதுவாக ஒரு 10-11 மணிக்கு உட்காந்துட்டே இருந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு அவனுடைய நோட்டு, அவனுடைய புக்ஸ் எல்லாம், அட்டை, இந்த அட்டை 2 மட்டும் விட்டுட்டு உள்ளுக்கு எல்லாம் கிழிச்சிட்டேன்.
எல்லாம் கிழிச்சிட்டு ஆனால் பார்க்க 2 அட்டைப்பர் இருக்கும், புதுசு மாதிரி இருக்கும். எல்லா புக்கு நோட்டெல்லாம் கிழிச்சிட்டேன். கை வலிக்கிறது எல்லாம் கிழிச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறேன். தூக்கவே வரல. காலையில் அடி வாங்குறது கண்ணால் பார்க்கணும் அப்படின்ட்டு காலையில் விடிஞ்சோடனே ஒரே சந்தோஷத்தோடு பல்லு. அப்போ வந்து இதெல்லாம் கிடையாது, பேஸ்ட்டும் கிடையாது, வேப்பங்குச்சி தான். வேப்பங்குச்சி விளக்கி அந்த வேப்பங்குச்சியை கரைஞ்சிருச்சு. இன்னும் அவங்க அம்மா ஒன்று அடிக்கலை, அது கண்ணால் பார்க்கணும் உட்காந்துருக்கிறேன். திடீர்னு அலற சத்தம், அப்படியே மனசுக்கு ஒரே குளிர்ச்சி. இதைத்தான் எதிர்பார்த்தேன். வேகமே பார்த்தா அந்த பையனோட தங்கச்சி அவங்க அம்மா அடிச்சுட்டு இருக்கிறாங்க. விளக்கமாறு கூட அப்படி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன், எதுக்கு அந்த பிள்ளை அடிக்கிறீங்க? தம்பி, அவனுடைய நோட்டு புக்கு எல்லாம் இந்த பாப்பா கிழிச்சிருச்சுப்பா. அந்த பாப்பா கிழிச்சுதா? அவன் என்கிட்டே சொல்றான், டேய் மணி பாத்தியாடா, என் தங்கச்சி எல்லா நோட்டும் கிழிச்சிருச்சு. நான் கேட்டேன், உன் தங்கச்சி அந்த நோட்டு புக் கிழிச்சு நீ பாத்தியா? அவள் தான் கிழிச்சிருக்கணும். நேற்று சாப்பிடும்போது ஒரு முட்டை நான் தரலன்னு சாப்பிட்டேன், அந்த கோபத்தில் கிழிச்சிருப்பா. அதை எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன். இந்த சூழ்நிலை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு சொன்னேன், தம்பி உன் நோட்டு புக்கெல்லாம் கிழிச்சது நான் தான். அவன் முறைச்சிக்கிட்டே இருந்தான். அப்புறம் சிரிச்சான். ஏன் இவ்வளோ வருஷம் கழிச்சு சொல்கிற அப்படின்னு கேட்டான். அப்பயே சொன்ன, நீ அடிச்சிருப்பல்ல, உன்னை அடிக்கிறதுக்கு பலன் என்கிட்ட இல்லை, இப்போ இருக்க பலன், ஆனால் அவனை அடிக்க மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். இது நல்ல பையனுக்கு அழகா சொல்லுங்க? நல்லவன் இந்த வேலை செய்வானா? அப்படி நல்லவன் இல்லாத நம்மளை தேவன் நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. அவ்வளவு நல்லவன் இல்லாத என்ன நான் சொல்ற பேச்சை கேட்கறதுக்கு ஒரு 100 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. இதுதான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 22, 23 2 வசனங்களை வாசிங்க. இங்க டிஸ்ப்ளேல ஒரு பாதம் வாசிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்புறம் வாசிங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. போதும். இந்த ரெண்டகம் பண்றது என்னங்க? ரெண்டகம் பண்றது என்னது? இப்ப முன்னாடி வாச்சோம், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் சர்வாங்க தகனம் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டு கடாக்கள் நினத்தை பார்க்கலும் செவி கொடுதலும் உத்தமம். இந்த ரெண்டகம் பண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். டபுள் ஆக்டிங் வேலை. இங்க விசுவாசி, வீட்டுக்கு போனா அவிசுவாசி. இங்க பரிசுத்தவான், வீட்டுக்கு போனா பிசாசு. இங்க வந்தா வாயில ஒரே ஜபம், வீட்டுக்கு போனா வாயில வர்றதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது. இங்க வந்தா ஒவ்வொரு வார்த்தை கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். வீட்டுக்கு போனா ஒவ்வொரு வார்த்தைக்கு இவ்வளோ மருந்து வைக்கலாம்னு சொல்றாங்க. எவ்வளோ மருந்து வைக்கலாம்? ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவ்வளோ மருந்து வைக்கலாம். இங்க வந்தா பரிசுத்தம் என்ன, ஜபம் என்ன, ஸ்தோத்திரம் என்ன, அப்படியே ஸ்தோத்திரம் சொல்ல அப்படியே மனசு உருகி ஸ்தோத்திரம் பாஸ்டர். வீட்டுக்கு போனா அவர் கணவர் அடிச்சு ஓடுறாரு வெளியே. ஒரு முறை ஒருத்தர் சொல்றாரு, என் ஒய்ஃபுக்கு நீங்க என்ன சொல்லி தரீங்க சபையில? கேட்டீங்க, என்ன அங்க டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறோம். அது என்ன காலேஜா ஸ்கூலா? என்ன சொல்லி கொடுத்தோம்? ஒன்னும் சொல்லி கொடுக்கலையே. வீட்டுக்கு வந்தா கெட்ட வார்த்தையா பேசுது என் ஒய்ஃபு. சபையில ஃபுல்லா சாட்சி சொல்றாங்களாமே. நான் சொன்னேன், எங்க பாருங்க, அவங்க கெட்ட வார்த்தை பேசுறதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டகம் பண்ணுதல்னா டபுள் ஆக்டிங் வேலை நம்ம பார்க்கவே கூடாது. சபைக்கு வர்றீங்களா, இதே மாதிரி வீட்டில் இருங்க. பில்லி கிரகாம்ன்ற மிகப்பெரிய ஊழியக்காரர், அவங்க பையனை பற்றி, அவங்க பையன்கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க, டிவி சேனல். உங்கள் அப்பா வந்து சபையில் எப்படி இருக்காரு? சபையில் வந்து நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, நல்லா வர்றாரு போகிறாரு, வீட்டில் எப்படி இருக்காரு? அது பையன் சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா சபையில் எப்படியோ அப்படி தான் வீட்டில் எப்படி தான் அப்படி தான் சபையில் எப்படி அப்படி தான் தெருவில், சமுதாயத்தில், எல்லா இடத்துலையும் எங்கள் அப்பா ஒரே மாதிரி இருப்பார். நல்ல சாட்சி கேட்க நல்லா இருக்குல்ல? இந்த சாட்சி நம்ம வீட்டில் கேட்க முடியுமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்துல பாவம் உண்டு உங்களை யாராவது குறை சொல்ல கூடுமான்னு நடு தெருவில் நின்று கேட்டார். இன்னைக்கு நாம நம்முடைய வீட்டில் கேட்க முடியுமா? உங்கள் கணவரை பார்த்து, ஏங்க கல்யாணமாக 25 வருஷம் ஆச்சு, என்னை பற்றி ஏதோ ஒரு குறை நீங்கள் சொல்லுங்க, கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு போய் கேட்குறீங்க. அதை கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க, உங்க வீட்டுக்காருக்கு அப்புறம் நான் கால் பண்றேன், சரிங்களா? ஏன் நம்முடைய மனம் பதறி பேசுறது தெரியுங்களா? சில நேரம் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வெளியே போயிடுச்சுன்னா
உள்ள வேறொரு ஆவி தான் வரும். அல்லேலூயா. பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தாங்கன்னா பயபக்தியாக வேலை பார்ப்பான். நான் ஒரு முறை கம்பெனியில் வேலை பார்க்கும்போது நைட் ஷிஃப்ட்டில் எல்லாருமே போயிட்டாங்க. காலையில் 6 மணி வரைக்கும் வேலை பார்க்கணுன்றது அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாருமே 12 மணிக்கெலாம் போய் படுத்துட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் எல்லோரும் எங்கே போகிறீங்க, படுக்கலையா, சாரி வேலை பார்க்கலையா அப்படின்னு கேட்டால், நாங்கள் போய் படுக்க போகிறோம், காலைல 5 மணிக்கு வந்து ஆக்சிடென்ட் பண்ணால் போதும் அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், சம்பளம் தர்றாங்க, அவங்க ஏமாற்றக்கூடாதுல்ல. அதெல்லாம் ஏமாத்தல, நீ வா அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் நான் போகலை, பயந்துட்டு. மனுஷனுக்கு இல்லை, கடவுளுக்கு பயந்து நாங்கள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒரு 3 மணி இருக்கும், திடீர்னு ஒருத்தர் வந்தார். வந்துட்டு, யாருப்பா அது அப்படின்னு கேட்டார். என் செல்லில் சின்ன பழைய கேமரா இல்லாத செல்லு, அதில் ஒரு சின்ன பாட்டு வச்சு நான் கேட்டுட்டு இருந்தேன். சார் நான் தான் அப்படின்னேன். உன் பேர் என்னன்னு கேட்டார். என் பேர் சொன்னேன். பேர் சொன்னோன்னே சரி மற்றவங்கள எங்கன்னு கேட்டார். இப்போ அவங்க நான் என்ன பதில் சொல்கிறது, மற்றவங்க எங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தூங்க போயிட்டீங்க சொன்னீங்கன்னா காலையில் உங்களுக்கும் அந்த குரூப்புக்கும் சண்டை வரும். தெரியலன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அப்படி தானே? உங்களுக்கு சொல்லிட்டு தானே போனாங்க. இப்போ தெரியலன்னு சொன்ன என்ன அர்த்தம்? பொய் சொல்கிறீங்க. தூங்க போயிட்டாங்க சொன்னால் போட்டு விட்டா அப்படின்னு பிரச்சனை வந்துடும். அவர் திரும்ப என்கிட்ட கேட்டார், என்னப்பா எங்கே போனாங்க? நான் சொன்னேன், இப்படி தான் போனாங்க அப்படின்ட்டு. அங்கே நான் பொய்யும் சொல்லலை, அவங்களுக்கு குறையும் சொல்லலை. இப்படி தான் சார் போனாங்க 5 பேர். எப்போ போனாங்க? அப்பயே போயிட்டாங்க, டைம் சொல்லலை. அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு. நேராக அந்த ரெஸ்ட் ரூம் போய் பார்த்துருக்காரு. அங்கே ரெஸ்ட் எடுக்கிற ஒரு ரூம் இருக்குது. அங்கே போனால் எல்லாம் நல்லா குறைச்சி விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவரெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டார். இது எனக்கு தெரியவே தெரியாது. சில வருஷங்கள் கழிச்சு அந்த கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூ நடக்கிறதுல கிட்டத்தட்ட 100 பேர் அந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. 60 பேர் பாஸ் ஆகுறாங்க. அதில் வந்து அப்புறம் 60 பேரில் இன்டர்வியூ வைக்கிறாங்க. திரும்ப 40 பேர் பாஸ் ஆகுறாங்க. அந்த 40 பேர் நேர்முக தேர்வு வைக்கிறாங்க. அதில் 20 பேர் பாஸ் ஆகுறாங்க. அந்த 20 பேரில் ஒரு 10 பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த 10 பேர் எடுக்கும்போது நான் உள்ளே போகிறேன். அதை என்னை இன்டர்வியூ பண்ணுற ஒரு அதிகாரி கேட்குறாரு, நீ தான் மணிகண்டனா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு. உன்னை பற்றி சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இமெயில் போட்டிருக்காரு, உன்னை கம்பெனி ஸ்டாஃபாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு மெயில் போட்டிருக்காரு, இந்த தேதியில் போட்டிருக்காரு, என்ன ரீசன், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. சார் நீங்கள் சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு. அவரே எல்லாம் மெயில் அடிச்சு வச்சிருக்காரு. இந்த டேட்டில் நான் போனேன், ஒரே ஒரு மனுஷன் உண்மையாக வேலை பார்த்துட்டு இருந்தான். அந்த மனுஷன் மற்றவங்க குறித்து எந்த குறையும் சொல்லாமல் கண்ணியமாக பதில் சொன்னான். அந்த மனுஷன் வேலை கெடுங்கன்னு மெயில் போட்டு போயிட்டாரு. அவர் போட்ட மெயில் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. ஒரு சின்ன விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கும்போது ஒரு மனுஷன் உயர்வு தர்றாருன்னா, நீங்க மனம் பதறி பேசாம உங்க வேலையில கண்ணும் கருத்துமா இருந்தா உங்க வேலையில உங்களுக்கு மாதிரி உயர்வு எந்த மனுஷனுக்கு வராது. அல்லேலூயா. அப்ப இங்க வசனம் சொல்லுது, ரெண்டகம் பண்ணுதல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம வந்து நல்லவ மாதிரி நடிச்சுட்டு உள்ள உட்காரக்கூடாது. நல்லவனா மாறுறதுக்கு முயற்சி நம்ம பண்ணணும். உங்க அழகுக்கு ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். நான் நல்ல அழகா பியூட்டியா இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். உங்க பணத்துக்கு ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். உங்க ஆஸ்திக்கு, வீடு வாசலுக்கு ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். உங்க பேச்சு திறமைக்கு ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். நீங்க போட்டு நல்ல அழகான ட்ரெஸ்ஸுக்கு ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். உங்க காணிக்கைக்கு தேவன் சந்தோஷப்பட மாட்டார். தேவன் சந்தோஷப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் அதுவே தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க தேவனுக்கு பிரியமா நடந்தா உங்க பிள்ளைங்க உங்க வார்த்தை கேட்பாங்க. அல்லேலூயா. ஏன் சில பேர் சொல்லுவாங்க, பிள்ளை சொல்ற பத்தி கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம பிள்ளைங்க சொல்ற பத்தி கேட்கறது இல்லை. ஒரு வார்த்தை நம்ம அவனை ஒரு மரியாதையா பேசுறது இல்லை. காலையில் படுத்துட்டான், லேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. எங்கள் வீட்டில் பிள்ளைங்க படுத்தா காலையில் எந்திரிப்பாங்க நினைக்கிறீங்களா? முன்னாடிலாம் கொஞ்சம் கண்டிஷன் போட்டேன், வேமா எந்திரிங்க. இப்போ பார்த்தேன், எதுக்கு அவங்களுக்கு உசிப்பிக்கிட்டு? நாம வேகமாக எந்திரிச்சு முடிஞ்சா சுக்குமல்லி காப்பி சாப்பிடுவோம், இல்லைன்னா ஏதோ சுடுதண்ணி குடிச்சிட்டு பைபிள் பிடிச்சி கம்முன்னு உட்காந்துருப்போம். இந்த மனம் பதற வேலையே இப்போ இல்லை. நம்மளை பற்றி ஒருத்தர் குறை சொல்கிறானா அந்த பிரச்சனையே இல்லை. காலைல வேகமாக எந்திரிங்க, குடும்ப பிரியர் எல்லாரும் முன்னாடி எல்லாரும் வாங்கன்னு கத்திட்டு இருப்பேன். இப்போ அந்த கத்துறதே இல்லை. நீ வந்தாவோ வராட்ட போ, நான் ஜெபம் பண்ணுறேன், அவ்வளோதான். அல்லேலூயா. ஆண்டவரோடு நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் நீங்கள் எப்பவுமே ஃப்ரீயாக வச்சுக்கலாம். எலிசா அந்த ஒரு விஷயத்தை தப்பு பண்ணாரு. பிள்ளைங்க பார்த்து உங்களுக்கு சொன்ன நம்ப மாட்டீங்க. நான் ஒரு முறை ஒரு வேன் ஒழித்து போயிருந்தேன். என் பையில் எப்பயுமே சீப்பு இருக்கும், பார்த்தீங்களா? எப்பயுமே சீப்பு இருக்கும். இப்போ எதுக்குன்னு கேட்குறீங்களா? இப்பயும் இருக்கும். நான் போயிட்டு சீவிட்டு இருந்தேன்.
சீவிட்டு இருக்கும்போது அங்கே 4 பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. அங்கே பார்த்து ஒரே சிரிப்பு அவங்க என்னை பார்த்து. அதில் வந்து வாயை விட்டு பெருசாக சொல்கிறேன், அந்த அண்ணன் சீவிட்டு இருக்காருடா அப்படின்ட்டான். நான் அவனை பார்த்தேன், சந்தோஷமாக சிரித்தேன். ஏன் சொல்லுங்க, நம்மளை பார்த்து 2 பேர் சிரிக்கிறாங்கல்ல, யாரும் அழுதுறக்கூடாது. இன்றைக்கெல்லாம் சில பேர் வீட்டுக்கு போனால், சில பேர் வீட்டை விட்டு என்ன செய்யறாங்க, வெளியே ஓடிடுறாங்க. பாஸ்டர் வர்றாருன்னு ஃபோன் பண்ணிட்டு என்ன செய்ய முடியாது, வீட்டுக்கு போக முடியாது. ஃபோன் பண்ணால் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் வெளியே இருக்கிறோம், அவசரமாக கிளம்பிட்டோம், இப்போ வராதுங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் மனம் பதறாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் எப்பயும் நல்லா கூலாக இருக்கும். அல்லேலூயா. மனம் பதறவனை உலகத்தானுக்கே பிடிக்கலைன்னா ஆண்டவருக்கு எப்படி பிடிக்கும்? உங்கள் மைண்ட் வாய்ஸு அதெல்லாம் கண்ட்ரோலாக நீங்கள் வச்சுக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தோன்னு நீங்கள் பயந்துடக்கூடாது. தேவனுடைய திட்டத்துக்கு நாம் எதிரணிச்ச முடியாது. நல்ல திடகாத்திரமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். திடீர்னு என்ன நோய் வருதுன்னு நினைச்ச முடியல, கண்டுபிடிக்க முடியலைங்க. ஒரு செகண்டில் லைஃபே மாறிடும். ஒரு செகண்டில் டாக்டரோட ரிப்போர்ட் லைஃபை மாறிடும். உங்கள் இறுதியில் சமாதானத்தை ஃபுல்லாக எடுத்துரும். அப்போ அந்த இறுதியை சமாதானமாக இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா, தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னா நம்ம தேவனுடைய பிள்ளைங்கன்றதை எல்லா இடத்துலையும் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம சபையில் வந்த ரொம்ப பேர் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அந்த கை தட்டலே தெரிஞ்சு போச்சு யார் வாங்கியிருக்காங்க யார் வாங்கலன்னு. ஒருவேளை இந்த முறை வாங்கியிருந்தா அடுத்த முறை வாங்காதீங்க. ஏன் சொல்றேன் சொல்லுங்க. பரிசுத்த கைகளை உயர்த்தி ஆராதிங்கன்னு வசனம் சொல்லுது. இந்த கையில் லஞ்சம் வாங்காம, இந்த கையில் ஒரு மனுஷனுடைய கொலை பண்ணாம, இந்த மனுஷனோட குடும்பத்தை கெடுத்துறாம, தேவனுக்கு விரோதமான காரியங்களை பண்ணாம இருந்தா தான் என் கைகளை உயர்த்த முடியும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த தடவை நீங்க வாங்கி இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் என்ன செய்யாதீங்க, வாங்காதீங்க. நான் லஞ்சம் வாங்கிட்டு இப்போ ஒரு ஓட்டுக்கு நான் லஞ்சம் வாங்குறேன், பணம் வாங்குறேன். அந்த பணம் வாங்கிட்டு அந்த ஆளுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? ஏசு உன்னை நேசிக்கிறார் சொன்னால் அவன் என்ன உங்களை பார்த்து என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? யார்? நீயே எனக்கு சொல்கிற ஏசு நேசிக்கிற நீ நேசிக்கிறியா ஏசுவ சொல்லுவானா இல்லையா? ஏசு உனக்கிட்ட தான் சொல்லி கொடுத்தாரா? நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து எந்த எலெக்ஷனில் யார்ட்டையும் பணம் வாங்கினதே கிடையாது. வீட்டில் யாரும் பணம் வாங்க விட மாட்டேன். அப்படியே எங்கள் வீட்டில் இல்லை, பணம் வாங்க விடவே இல்லை. இன்னைக்கு எந்த வேட்பாளர் நம்மளை பார்த்தாலும் மரியாதை கொடுக்குறான். ஏன் தெரியுங்களா? பணம் வாங்கலை, அது ஓட்டு யாருக்கு போட்டால் யார் நமக்கு என்ன? நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்குற குறித்து நீங்கள் நியாயப்படுத்தக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத எதையுமே செய்யக்கூடாதுன்னு தேவனுடைய சட்டம். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய வறுமை, உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலை அதில் நீங்கள் காரணம் சொல்லக்கூடாது. நேர்மையாக நடக்கிறது கஷ்டம்தான், ஆனால் நேர்மையாக நடந்து பாருங்க, ஆண்டவர் அதை காட்டில் அதிகமாக தருவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம், துன்மார்க்கன் துன்மார்க்கனுடைய பலி அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தையோட செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? அருவருப்புன்னு என்ன? சும்மா ஏதாவது எதை பார்த்தா அருவருப்பு? சரி, நாயை பார்த்தா அருவருப்பா வரும். வேற எலி பார்த்தா யார் சொன்னது? பண்ணி சாக்கடையில் வந்தால் அவர் பார்க்க அருவருப்பாக இருக்கும். சரிங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் செலுத்துகிற பலி காணிக்க துர்ச்சிந்தையோடு செலுத்தினா அது தேவனுடைய பார்வையில பயங்கரமான அருவருப்பான். ஆனால் நாம காணிக்க கொடுத்துட்டு, நாம பலி கொடுத்துட்டு நாம சந்தோஷம் போயிட்டு இருப்போம். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யாது? நம்ம சபைக்கு வர சிஸ்டர் ஒரு செய்தியை கேட்டு கீழே விழுந்து எடுத்த அந்த நகையை சில வருஷங்கள் கழிச்சு சரியான முறையில் ஒப்படைச்சாங்க. ஆனால் அவங்க சம்பளம் எழுதிய மாதம் 6000 ரூபா 6500 சம்பளம் வேலை பார்க்குறாங்க. அந்த நகை வித்திருந்தா அவங்க 10 மாதம் சம்பளம் சேர்த்து கிடச்சிருக்கோம். யாருக்கு சொல்லாமல் எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் தேவன் பார்க்கிறான்னு நம்பிக்கையோடு கொடுத்தனால தான் இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு தேவன் சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா.